ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செலிப்ரேட் பண்ண பொங்கல் தாங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பிரசித்தியா பொங்கலுக்கு 2 சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருவிழாவில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அங்கே ஸ்டேஜில் அட்டகாசம் பண்ணா. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொராய்ஸ் ஷாப்பிங் திருவிழாவில் பொங்கல் ஷாப்பிங் திருவிழா நடந்துச்சு. அந்த ஸ்டேஜில் பிரசித்தியா சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க. அதுலேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணா. இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நான், ரோமா, மம்மி 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போக போகிறோம். அப்புறம் ஃபன்லேண்ட் போக போகிறோம். எதுக்கு போகிறோம் நம்ம? புது வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் பொங்கல் ஷாப்பிங்க்கு போகிறோம். ஓகே ரோமோ? அப்பலாம் ரோமோ ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். மம்மி இங்கே வந்து பார்த்து எங்கடா நான் நிற்பேன், எங்கடா உட்காருவேன்னு பார்த்துட்டு இருக்கேங்க. ஏன் ரோமோ எப்படி இருக்கு? அல்டிமேட்டா அனுப்பிச்சு விட்டேன். பார்த்து போங்க, ஒயரெல்லாம் இருக்கு. ரோமோ சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இந்த வந்துச்சு பாருங்க நம்ம சிம்னி, அப்புறம் அடுப்பு எல்லாமே இருந்துச்சு. பொங்கலுக்கு நம்ம வச்சிடலாம். ஆமா, இதான் வாக்கின் வார்ட்ரோப் கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஹைட்ராலிக் பெட் நவுந்துக்கோங்க, நான் பார்த்துறேன். ஓகே, பேஸ்மெண்ட் வந்து ஃப்ளோரே இருக்கும். பெட்டு வந்து ஹெட் ரெஸ்டோட இங்கே ரெடியாக இருக்கு. ஹைட்ராலிக் ஸ்பேஸ் கொடுத்து அதாவது சொல்ற பொசிஷன் வச்சா கரெக்டா தூக்க முடியுது. ஓகே. ஓகே. ஆன் பண்ணீங்களா? பண்ணிருக்கேன். ஓகே. வீடு சூப்பரா இருக்கா? கிங்கடா. இது எங்க ரூம்? போ அந்த ரூம் போ. ஓ ரூம் போ. எதுக்கு எங்க ரூம்ல இருக்க? ஓய் மம்மி, உங்க ரூம் சூப்பரா இருக்கா எங்க ரூம் சூப்பரா இருக்கா? ஓஹோ, அப்படி பிள்ளைங்க எந்த ரூம் இந்த ரூம் கேட்டா பிள்ளைங்க நீங்க அந்த ரூம் போயிருங்க. பங்கு பெட் அப்ப நாங்க படுத்துக்கிட்டுமா? நோவா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஓகேங்களா? லைட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. 2 டைம்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன, பால் காய்ச்ச, ரைஸ் வைக்க, வெந்நீர் வைக்க. செகண்ட் ஸ்பீட் கடுகு தாளிக்க, தோசைக்கு எண்ணெய் விட, சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஆகிடும். தேர்ட் ஸ்பீட் பூரி, அப்பளம், சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி ஆகிடும். ஆயில் டீப் ஃப்ரைலாம் தேர்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறது 2 டைம்ஸ். ஒன்று. ஓகே, ஆப்போசிட் சைடுல 2 ஸ்வைப் பண்ணுமா? ஓகே. டச்ல பாத்தீங்கன்னா அழுத்துறீங்க. ஸ்பீட் நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்றது 2 டைம்ஸ். பவர் 2 தட்டி அழுத்தணும். ஓகே, டச்ல. ஓகேங்களா? ஓகே. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ கிளினிக்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? ரெட்டை டச் பண்றீங்க. 0 வந்ததுமே பக்கத்துல இருக்க லாங் பிரஸ் பண்ணனும். ஓகேங்களா? 9 வந்துருச்சா? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையும். 0 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஆட்டோ க்ளீன் பண்ணிரும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து பெருசு நம்ம சைடு இருக்கணும், சின்னது செவுத்து பக்கத்துல இருக்கணும். ஓகேங்களா? ஸ்லாட்டிங் தெரியுதுங்களா? இந்த 2 கிளாம்ப்ல மாட்டணும். இது வந்து க்ளீனிங் பண்றப்ப மட்டும் மாட்டணுமா? இல்ல, இது எப்பவுமே மாட்டணும். எப்பவும் மாட்டணும். ஓகே. ஓகேங்களா? இது அப்படியே குறைஞ்சு 0 வந்ததுமே அகைன் ஃபேன் அதுவா ஓடும். ஓடிட்டு அதுவும் ஆஃப் ஆயிடும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் இதை எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆயில் மெல்ட் ஆகி தான் வரணும். ஓகேங்களா மேடம்? இது க்ளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஆயில் டிஸ்போஸ் ஆயிருக்குமா? ஓகே. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடுவா. ஓகே.
லைட் எப்படி ஆன் பண்ணுவீங்க? ஓகே டச் பண்ணலாம். ஓகே சரிங்க. என்ன ரோமோ? நாங்கள் வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ரோமா வந்து பார்க்க கூட்டு போகிறோம். ரோமா ஜாலியா? இங்கே திரும்ப இங்கே பாரு, ஃபன்லான் கூட்டு போக மாட்டேன். ஃபன்லான் கிடையாது, இங்கே விளாண்டுட்டு வந்துடு. ஓகே ஜாலி பாத்திரு. என்ன கண்ணாடி? பயப்படாம வா. வார்ட்ரோப்ல கண்ணாடியே கிடையாதுங்க, சைட்ல தானே கண்ணாடி. அதெல்லாம் தெரியலங்க எனக்கு. The next day. என்னடா இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, கிட்ஸுக்கெலாம் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குன்னு. நேராக கிளம்பி போயிட்டோம். பிரசித்தியாவுக்கு வந்து கப்பை ஊதுற போட்டி, அதுக்கப்புறமேட்டு கயிறு இழுக்கிற போட்டிலாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுது. நல்லா பண்ணா. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மியூசிக்கல் சேர் வச்சாங்க. ரொம்ப பேர் கலந்துட்டாங்க. அதில் வெற்றிகரமாக நான் 3வது பிளேஸ் வந்துட்டேன். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், பாருங்கள். சூப்பராக போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப எனக்கும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பிரசித்தியா என்ன நல்லா என்கரேஜ் பண்ணா. மியூசிக்கல் சேர் முடிஞ்சோன்னே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே டான்ஸ் ஆடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஆடுங்க, அப்புறம் கிட்ஸ் ஆடுங்க, நாங்கள் அப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஆட சொன்னாங்க. இந்த வருஷம் பொங்கல் செம்ம மெமரபுளாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் கிட்ஸோட சேர்ந்து வைப் பண்ணி. மாஸ்டர்லாம் வந்து நல்லா கோரியோகிராஃபி செஞ்சு நாங்கள் ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்து ஆடிட்டு இருந்தோம். நல்லா வைபாக இருந்துச்சு. ஹாப்பி பொங்கல் விஷயஸ்லாம் சொல்லிட்டு கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திருவிழாவுக்கு தான். அங்கே போய் பிரசித்தியா என்ன பண்ணான்னு பாருங்க. A few moments later. திருச்சியோட பெருமையை சொல்கிற மாதிரி திருச்சி திருவிழான்னு சொல்லிட்டு 2 days பொங்கலை ஒட்டி செமையான ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரோலில் நடந்துச்சுங்க. நான் 2 days போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லை. பிரசித்தியாவை கூட்டு போய் காட்டணும்னு நினச்சேன். அங்கே சூப்பராக ஸ்டேஜில் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பிரசித்தியா ஃபஸ்ட்டு ஷையாக ஃபீல் பண்ணால், அப்புறம் நான் அவளை என்கரேஜ் பண்ணி ஆடுமா இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா நிறைய சாங்ஸ் போட சொல்லி நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர்டாக போகல. அவங்களே சாங்ஸ் போட சொல்லி ஆட வச்சோம். இது வந்து மனசிலாயோ, கோல்டன் ஸ்பேரோ, அதுக்கப்புறம் சவதிக்கா எல்லா பாட்டுக்கும் சூப்பராக ஆடிட்டு இருந்தா. க்ரௌடு செம்மையாக என்கரேஜ் பண்ணாங்க. கொஞ்சம் கூட அவள் பயப்படல. மூஞ்சில் இருக்க கான்ஃபிடென்ட் பாருங்கள், வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டேஜை பார்க்குற வரையும் பிரசித்தியா ரொம்ப வெக்கப்படுவாங்க. ஸ்டேஜில் ஏறிட்டானா அவள் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ், த பெஸ்ட்டை கொடுத்துருவா. அதான் இன்றைக்கும் நடந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறையா காம்படிஷனில் கலந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் மாடல். நான் வந்து 2 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மிஸ் திருச்சியும் அப்புறமா வந்து மிஸ் தமிழ்நாடும். சூப்பர் 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 சாய். So huge round of applause for Sai once again. சாய், எங்களுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? இல்லை டாடி ஓகேவா? டாடி ஆடிறியா கோல்டன் ஸ்பேரோ? இப்போவே இன்னொரு பெர்ஃபார்மன்ஸா? பரவாயில்லையா? ஓகே சூப்பர். ஸோ ஓகே, ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சாய். ஆடி முடிச்சோன்னே மைக்கை கொடுத்து அவளை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ பண்ண சொன்னாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினா, எந்த அளவுக்கு ஆடினாலும் அந்த அளவுக்கு. நான் இது வரைக்கும் இப்படி பேசி பார்த்ததே இல்லை ஸ்டேஜில். அதை முடிச்சு மொராய் சிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதில் நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அங்கே ஒரு தரமான கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸும். The next morning. பொங்கல் இன்னைக்கு சைட்டுக்கு வந்தேன். ராமோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இன்ஜினியர் வந்தோடனே எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்ப வேண்டியது தான். கிளீனிங் ஒர்க் ராம், ரைட்? அப்புறம் இந்த பக்கம் அசார் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங் பேட்ச் இருக்குது. அசார் வாங்கன்னு சொன்னோடனே வந்து பண்ணி கொடுக்குறதுக்காக வந்துட்டாரு. ஸோ அது சின்ன என்ன வேலை சார்? அது சும்மா அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த டாட்ஸை வந்து மறைக்க சொல்லி. அவ்வளோதான். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. அந்த உள்ள ஒயர் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிப் லைட்டுக்கு அந்த இதை வந்து மறைச்சோன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிங்கன்னா பக்கம் ஆகிடும். அசார் வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வேலை சப்போர்ட்டிங் சைட்லேருந்து வந்துட்டாரு.
சொன்ன உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. நன்றியா சார். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அந்த சின்ன சின்ன வேலைனால ஒரு பெரிய வேலை அசிங்கமா இருக்கும். பேட்சிங் ஒர்க், பேட்ச் ஒர்க். இதை பார்த்தாலே எனக்கு இந்த ஞாபகம் வருது. என்ன பண்ணுவீங்க இதை? இது அப்படியே டேப் ஒட்டி டேப் ஒட்டி உள்ள மாவு வச்சோம்னா சரியா. அவ்வளோதானா? பெயிண்ட் அடிக்காம ஈக்குவல் ஆயிடும். ஆமாம், பெயிண்ட் அடிக்கணும். மேலே லேசாக பட்டி பார்த்து மறுபடியும் பட்டி பார்க்கணுமா? அந்த இடத்துல மட்டும் தனியாக தெரியக்கூடாதுல்ல. இதே தான் இன்னொரு கிலோ இருக்கு. ஆமாம், இன்னொரு பட்டி பார்க்கலாம், லைட்டாக எக்ஸ்ட்ரா தேய்ச்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அது என்ன டேப்பு? ஓ, அந்த டேப்பை ஒட்டினா அது உங்களுக்கு வந்து தனியாக தெரியறதுக்காக ஒட்டுறதா? இல்லை அப்போதான் நிற்கும். ஓகே ஓகே, அது மேலே, அதாவது ஓட்டையை மட்டும் மேலே அடிக்கிறேன், உள்ளெல்லாம் அடிக்க மாட்டீங்க. அந்த மாவு உள்ளே போயிடும். உள்ளே போயிடும், அதான் உள்ளே விட்டு மேலே அடிக்கல, மேலே தேய்ச்சி விட்டா அதுக்கு மாவு மேட்ச் ஆயிடும். சரச, என்ன பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? சபரிமலை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மண்ணா வருதா? சபரிமலை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. 2 நாள் ஆச்சு ரிட்டர்ன் ஆகி. ஏகாதசி சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வெல்கமிங் பொங்கல். இன்னைக்கு போகி திருநாள். சரசு வந்து யார் அந்த மாடு? எனக்கு வேற பிறந்தநாள் பொங்கல் சீசன்ல தான் வரும். 4ஆம் நாளைக்கு என் பர்த்டேன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, கால்றப்ப பொங்கல் வருது, பொங்கலப்ப பிறந்தநாள் வருதுன்றதுனால சரசு போகிக்கு வீட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபிலிம் பிளான் வச்சிருக்கோம். நல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு என்ன படத்துக்கு போறோம்னு நாங்கள் சொல்றோம். சரசு சீக்கிரமா. எந்த படத்துக்கு போறீங்க? மகாராஜா இல்ல, மத கஜராஜா. மத கஜராஜா எம்ஜிஆர். ஹாப்பியா? செருப்போடு. பிரசித்தியா, ட்ரெஸ் அழகா இருக்கு. எங்க அம்மாவும் வரமாட்டாங்க எப்பயுமே, போய் அவங்களை எல்லா பக்கமும் கூட்டு போயிடுறோம். ஹாப்பியா? அழகா இருக்கு ட்ரெஸ். ட்ரெஸ் அழகா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே கேம் சேஞ்சர், வணங்கான், ரெண்டுமே நான் பேக் டு பேக் பார்த்தேன். கேம் சேஞ்சர் ஆவரேஜ் தாங்க. வணங்கான் படம் ஒரு டிப்பிக்கல் பாலா ஃபிலிம், ஒன் டைம் பார்க்கலாம். வேறாஸ் வந்து ஃபேமிலியோட போகணுன்றதுக்காக மதகஜராஜா போயிட்டு வந்தோம். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்த படம்னாலும் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லாமே ஃபேமிலியோட போய் என்டர்டெயின் ஆனோம். காமெடிஸும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் விழுந்து சிரிச்சாங்க பிரசித்தியாவோட சேர்ந்து. கரும்பு இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷனாக நானும் பிரசித்தியாவும் நேராக போய் கரும்பு வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஊரில் ஒரு ஜோடி கரும்பு 80 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரசு நாங்கள் வரதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு பொங்கல் பானை கோலம் போட்டிருந்தா. எங்கள் அம்மா பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பொங்கல்னால இந்த கூட்டு தாங்க ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஆசைப்படக்கூடாது. காட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? கோலம்லாம் சூப்பராக போட்டிங்களா? சரசு மாதிரி சுமாராக போட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா போடுவோம். இந்த டைம் சுமாராக அவசரத்துக்கு போட்டேன், லேட்டாக இருந்துச்சதுனால. ஸோ இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவோட கான்ஃபிடன்ட் லெவல் நாளுக்கு நாள் வந்து பூஸ்டப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி செய்கிறோமோ அப்போ வந்து அந்த விஷயத்தை நம்ம சூப்பராக செய்வோம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் பிரசித்தியா ஒரு ஸ்டேஜ் கிடச்சாலும் அது எப்படியோ நீ வச்சுக்கும். பிரசித்தியா வந்து ஸ்டேஜ் கிடச்சா டான்ஸ் ஆடுவான்னு தெரியும். இப்போ மைக் பிடிச்சி பேசுகிறா, ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்கிறா. இது எல்லாமே வந்து கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்டப் ஆகும். இருந்திருக்க மாட்டோம். இது வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கப்ப கரிக்குலருக்கும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிரும். இதில் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தான் மனப்பாடம் பண்ணி படிக்கணும். ஸோ அவள் ரெண்டையுமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறான். பிரசித்தியா நாளைக்கு என்னடே? அப்பாவோட பர்த்டே. பிரசித்தியாவுக்கு வந்து யார் பர்த்டே வந்தாலும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தரணும், ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அதுல எனக்கு இதில் வாங்கி வச்சிருக்கேன், என்ன வாங்கியிருக்கா தெரியல. எதையா ஒன்று வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான். நான் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அப்போ ஈரோட்லேருந்து வந்தா. என் தம்பியை டார்ச்சர் பண்ணி ட்ரெஸ் வாங்க தர சொல்லி வாங்கிட்டு வந்தா. அப்போ மாஸ்டர் படம் வந்துச்சு. அந்த ஷர்ட் இன்னும் இருக்குல்ல சரசு, மாஸ்டர் ஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா. ஸோ நாளைக்கு என் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது என்னன்றது எனக்கும் தெரியாது. அப்படியா? சரி, ரைட். நான் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகலான்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்திக்கலாம். என் பர்த்டேக்கு எல்லாம் விஷ் பண்ணுங்க. நல்லபடியாக நான் இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். Love you all.